வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சைல்டிஷ்னு சொன்னது ரொம்ப தப்பு, இது அரகன்ஸாக இருக்குது அப்படின்னு. அரகன்ஸாக இருக்குது. அரசமைப்பு சட்டப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நீங்கள் அந்த MK ஸ்டாலின், நான் ஸ்டாலின் 100 சொல்லுவேன். அது மரியாதை குறைவுன்னு சொல்லலை. ஒரு பேச்சு வழக்கில் விவாத வரவு பேசலாம். ஒரு அதிகாரப்பூர்வ பதிவை வெளியிடுற போது நான் முதலமைச்சர், நான் ஸ்டாலின்னு சொல்கிறேன், நான் முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதுறேன், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வரி எழுதுவேன். அதுதான் மரியாதை. நேற்று ஒரு ட்விட்டு போடுறார், MK ஸ்டாலின் ஸ்ட்ரைட்டாக போடுறார். ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு போடுற உங்களுக்கு என்ன வலிக்குது, என்ன எரியுது? ஸ்டாலின் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு வெறுப்பு வருதோ, அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். முதலமைச்சர்னு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? அப்போ சிறுபிள்ளைத்தனம், இது அரகன்ஸ் அப்படின்னு சொல்கிற தகுதி முதல்ல RN ரவி அந்த முதல் வார்த்தை முதல் வரியிலே இழந்துடுறார். அர்த்தமற்ற அந்த பதிவை பற்றி விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு அரிப்பு தான் அந்த ட்விட்டரில் தெரியுது. இது அரசியலமைப்பு சட்டப்படி வகிக்கிற பதவியில் இருக்கிற ஒருத்தர் செய்கிற காரியம் அல்ல. அண்ணாமலை செய்யலாம், எடப்பாடி செய்யலாம், அன்புமணி செய்யலாம், மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யலாம். ஆளுநர் செய்யக்கூடாது. அந்த அரசியல் சேஷ்டை அவர் தொடர்ந்து செய்கிறார். நேற்று அவர் இன்னொரு முறை அம்பலப்பட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இதை செஞ்சுட்டே இருக்கிறாரு சார்? ஏன்னா ஏதோ ஒன்று வர திமுக மேலே வெறுப்பு இருக்குன்னா அது இப்படியெல்லாம் சார், நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு நான் பீகார்லேருந்து தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகிக்கிறேன், தமிழ் கற்றுக்கிறேன், வேலைச்சேரிலே போட்டியிட்டு ஜெயிங்க, திமுக வீழ்த்துங்க, பிஜேபியின் சார்பாகவோ இல்லை பொது வேட்பாளராகவோ முதலமைச்சரை வாங்க, ஆட்சி நடத்துங்க. முடியாத ஒன்றை நினச்சிக்கிட்டுலாம் நீங்கள் இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன்னு சுப்ரீம் கோர்ட் 2 தடவை தலையில் கூட்டிட்டாங்க. ஏதாவது வேணும்னா சோகத்தில் தான் போய் ரவி முட்டணும். சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறது அவர் தானே தவிர ஸ்டாலின் அல்ல. தேசிய கீதத்தை அவமதிக்கிறோன்னு எங்கே சொன்னார்? அரசியலமைப்பு சட்டத்தை அன்னைக்கு அவமானப்படுத்தினது கவர்னர் ரவி தான். அன்னைக்கு அந்த சட்டம் உங்களுக்கு கொடுத்த கடமை 176வது பிரிவின்படி நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை செய்யாமல் போனது நீங்கள் தான், முதலமைச்சர் இல்லை. அன்னைக்கு அப்பாவுக்கோ முதலமைச்சருக்கோ துரைமுருகனுக்கோ எடப்பாடிக்கோ அந்த ரோல் இல்லை, ஆளுநருக்கு தான் அந்த ரோல். செய்யாமல் புறக்கணிப்பு செய்து அந்த அரசியல் சட்டத்தை அவமதித்த ஆளுநர் ரவி இப்படி கருத்து சொல்வதுதான் சிறுபிள்ளைத்தனமானது. அவருக்கு கருத்து சொல்ல உரிமையே இல்லையா அப்படின்னு பாஜக கிடையாது. அதுதான் நிஜம். வெளியில் வந்து சொல்லுங்க. இந்த ட்விட்டு போட்டார்ல, அவருடைய கருத்து தானே, அதில் அவர் அம்பலப்பட்டுட்டாரா? என் அறிவு இவ்வளோதான், என் முதிர்ச்சி இவ்வளோதான், நேற்று அம்பலப்பட்ட என்ன வேணாலும் ரவி சொல்லலாம், விமர்சிக்கலாம். அது மாதிரி ராஜ்பவனில் உட்காந்துட்டு என்னவும் செய்யலாம். சட்டமன்றத்தில் நின்று கொண்டு அதுவும் ஆளுநர் உரையை பற்றி பேசுகிற போது கருத்து இல்லை, ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சொல்கிறதுக்கு உரிமை இல்லை, இருக்கிற ஒரு வார்த்தையை நீக்கிறதுக்கு உரிமை இல்லை. இது திமுகவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜை கொடுக்குது. ஆளுநரை எதிர்த்து பேசும்போது, மாநில உரிமை பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஒரு தீவிரத்தன்மை, பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜ் தான். இது மட்டும்லாம் போதாது. ஆஹா நம்ம மைலேஜ் அடைஞ்சிட்டோம்லாம், நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் வெளியே போகாமல் இருக்காது. இந்த ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலையும் தப்பு நடந்துச்சு. ஞானசேகரன் திமுக காரர் அல்லன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் மெனக்கட்டிங்க. அதுவே இந்த அரசு திமுக செஞ்ச தப்பு, அரசனுடைய தப்பு. அடுத்து வர்றேன், எதுக்கு அவ்வளோ மெனக்கட்டிங்க? திமுக அனுதாபிதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்கிற சூழல் வந்துருச்சா? எத்தனை வீடியோ, எத்தனை ஃபோட்டோக்களை எடுத்து ஒரு அதிமுக ஐடிவிங் அந்த ஒரு வாரம் தான் நல்லா வேலை செஞ்சாங்க. இப்படி தான் எதிர்கட்சி அரசியல் இருக்கணும், அம்பலப்படுத்தணும். சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர், இந்த பதவிக்கு யாருடைய பெயர் பரிந்துரையாக வந்துச்சுன்னு மனசாட்சிப்படி திமுக தலைமை அறிவிக்கட்டும். உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அந்த பட்டியலை வெளியிடுங்க. எழிலரசன் கையில் இன்றைக்கி அது இருக்குது. எழிலரசன் வெளியிடுவாரா? மாணவர் அணி செயலாளர் யார் பேர் இருந்துச்சு? கட்சியில் இல்லாத ஒருத்தர் பேர் அந்த பதவிக்கு வருமா? நான் யார் பேரையும் சொல்லலை. சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் பதவிக்கு ஒருவர் பெயர் பரிந்துரைக்கப்பட்டதே கட்சியில் இல்லாத ஒருவருக்கு அந்த நிர்வாக பதவியை கொடுப்பீர்களா? நான் சொல்லட்டுமா? அவர் மாவட்ட செயலராகவே கூட இருக்கட்டும், ஞானசேகரன் மாவட்ட செயலராக இருக்கட்டும், மாசு எடுத்து ஞானசேகரன் போகிறான். ஞானசேகரன் ஒரு கையை பிடிச்சி, ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து மானபங்கப்படுத்தினா அந்த தப்பு ஸ்டாலின் திமுக தலைவர் மேல் அல்ல, தனிநபர் செய்த குற்றம். அடுத்த நாள் இந்த மாவட்ட செயலர், பகுதி செயலர், வட்ட செயலர் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. கைது செஞ்சுட்டாங்க. கட்சியில் இருந்தது தப்பு கிடையாது. எதுக்கு சார் ஓடோடி வந்து கட்சியில் சம்மந்தம் இல்லை? ஆமாம் திமுக காரன் தான். திமுக காரனாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கிற துணிச்சலும் ஆண்மையும் எனக்கு இருக்குன்னு ஸ்டாலின் அன்னைக்கு ஒரே ஒரு ட்விட்டு தப்பு பண்ணிட்டார். ஸ்டாலின் மிகப்பெரிய அரசியல் தவறு பண்ணிவிட்டார். அவர் திமுக காரர் தான். என் ஆட்சியில் பெண்களை மானபங்கப்படுத்துறதுக்கு ஒருவருக்கும் துணிச்சல் வரக்கூடாது. அவர் நான் கட்சியிலிருந்து நீக்கிருக்கிறேன், உச்சபட்ச தண்டனையை விரைவாக பெற்று தருவேன். அவள் என் மகள் போன்றவள் அன்னைக்கு ஒரு ட்விட்டு போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் எங்கேயோ போயிருப்பார். எதிர்கட்சியில் அத்தனை பேர் இவ்வளோ அரசியல் பண்ணியிருக்கவே முடியாது.
திமுக அதை தவிர வேறு எந்த தப்பும் செய்யலை. 24 மணி நேரத்தில் கைது பண்ணாங்க, குண்டாஸில் போட்டாங்க. இது எதையும் நான் மறுக்கலை. அடுத்து போலீஸ் செஞ்ச தவறு கூறுவோம். எஃப்ஐஆர் எழுதுனதே தப்பு சார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியா நீங்கள் எழுதுனீங்க? நல்ல அட்வைஸ் பண்ண அந்த வார்த்தையில் எழுதலாமா? ஒரு பெண் தான் எழுதினார் அந்த எஃப்ஐஆர். இல்லை, அவங்க சொல்கிறத அப்படியே இல்லை சார் எஃப்ஐஆர். சார், இதெல்லாம் சட்டத்தின் பார்வையில் நீங்கள் சொல்லலாம் சார். நடைமுறையில் ஒரு காம கொடூரனை அம்பலப்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும் துணிச்சலோட வர்ற பொண்ணை அவ கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி வார்த்தைகள் இருக்கணும். எஃப்ஐஆருங்கிறது இறுதி அறிக்கை அல்ல. எஃப்னா என்ன? ஃபர்ஸ்ட் முதல்ல வார்த்தை என்ன வருதோ அதுதான். வந்தவன் என்ன சொல்கிறா அவ்வளோதான், இருக்கட்டும். அதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்குது. தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட் ரூமுக்குள்ளே போய் ரகசியமாக கொடுக்குற 164 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சார்ஜ் ஷீட் இருக்குது, எவ்வளோ சாட்சிகள் என்னென்னமோ சேர்க்கலாம். இது என்ன மாதிரியான சட்டத்துக்கு கீழே எழுதுறோம்? போக்சோல போடுறோம். அது இந்த ஆவணம் வெளியில் வந்தால் பொண்ணோட பேர் வருமே. அவன் என்ன இப்படியெல்லாம் பண்ண சில வார்த்தையெல்லாம் என்னாலே சொல்லணும். அந்த பொண்ணை நம்ம வீட்டு பொண்ணை நினச்சி அந்த அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் எழுதிருக்கணும் சார். என் மக அந்த அம்மா எழுதுமா? என்னை இப்படி பண்ணான்னு அந்த பொண்ணு சொல்லட்டும். பாப்பா இப்படி சொல்லக்கூடாது, இதை நீ மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சொல்லிக்கலாம். இது வந்து எஃப்ஐஆருங்கிறது நெட்டில் போட்டுருவாங்க. இந்த அட்வைஸை யார் சார் சொல்லியிருக்கணும்? எத்தனை பெண்ணுங்களுக்கு வராத துணிச்சல் அந்த பொண்ணு வந்து எடுத்துகிட்டு வந்தா சார். அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற தமிழ்நாட்டில் மானபங்கத்துக்கு உள்ளாகிற, பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிற நூற்றுக்கணக்கான பெண்களுடைய பிரதிநிதியான சார் அந்த பொண்ணு துணிச்சலாக வெளியில் வர்றா. அந்த பொண்ணுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? ஸோ அந்த ஒமிஷன் சொல்கிறேன். இதுக்கு ஸ்டாலின் பொறுப்பா? தார்மீக பொறுப்பு. திமுக தலைவராக நேரடி பொறுப்பு ஸ்டாலினுக்கு தான். ஆமாம், திமுக காரன் தான் சொல்ல மறுத்த ஸ்டாலின் பண்ண தப்பு. இது ஒமிஷன். தார்மீக பொறுப்பை ஸ்டாலின் தான். சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வகிக்கிற உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் தான் எடுத்துக்கணும். இல்லை, இது களத்தில் நடக்கிறத மறுக்கலை சார். இந்த கள அரசியல் திமுக, அதிமுக, பாஜகவுக்குள்ளே நடக்குது. அதை மக்கள் பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே ஆளுநர் போடுற லேயர் வந்து இது எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு ஆளுநருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டை வந்து ரொம்ப பிரதானமான பேசுவதில்ல டெல்லி வரைக்கும் ஆகும் பொழுது அப்படிலாம் கூட இதெல்லாம் மறைஞ்சிருமா? இல்லை இதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களா ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனம் ஒன்று. இது வந்து பாஜக வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நம்ம ஆட்கள் வேற அரசியல் பண்றாங்க, நீங்க இதை பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? இல்லை, அப்படி இல்லை. அதனால டைவர்ட் ஆயிருங்கிறதுல அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, முதல் ட்வீட் யார் தெரியுமா போட்டிருக்கணும்? ட்விட்டரில் இவ்வளோ ஆர்வமாக ஈடுபாட்டோடு இயங்குகிற ஆளுநர் தான் போட்டிருக்கணும். ஏன்னா வேந்தருங்கிற அதிகாரத்தை எவ்ரிடே சுவைச்சவர் அவர். துணைவேந்தர் கூட்டம் போடுறது, பல்கலைக்கழகங்களுக்கு நேரில் போகிறது, ஒருத்தன் லஞ்ச ஒழிப்புத்துறையால் குற்றச்சாட்டுக்கு ஆளானான்னு தெரிஞ்சிருந்தே அவனை காப்பாற்றுறதுக்காகவே அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிறது. இவ்வளோ சேட்டையும் பண்ண ஆளுநர், தினசரி நடவடிக்கைகளில் தலையிட்ட ஆளுநர். அவர் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. எனக்கு கண்ணீர் வருது. நான் வேந்தராக இருக்கிற போது என் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் என் வீட்டருகே நடந்தது. நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். அந்த பொண்ணோட வேதனையில் நானும் பங்கெடுக்கிறேன். நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு ரவி சொல்லியிருந்தாருன்னா அவர் காலை தொட்டு நான் கும்பிட்டுருப்பேன். சரிதானா? எங்கேயோ உயர்ந்திருப்பார். அதுக்கு அடுத்த ட்வீட்டு. ஆனாலும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு முதலமைச்சர் தான், அவரும் பொறுப்பேற்கணும். அரசியல் ரீதியாக கூட ட்வீட்டை போட்டோம். முதலமைச்சரும் வைக்கப்பட்டிருப்பார். 2 பேருமே தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 2 பேரும் அந்த ட்வீட்டை வெளியிட்டு இருந்தாங்கன்னா இது இவ்வளோ பெரிய அரசியல் விவகாரமாகவே ஆயிருக்காது. நிச்சயமாக ஆயிருக்காது சார். திமுக எதிர்க்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அத்தனை கட்சிகளும் அரசியலுக்கு தான் பண்ணாங்க. அண்ணா திமுக தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் நான் சொல்லுவேன். கோர்ட்டு சரியான நேரத்தில் ஒரு நெக்கு இப்படி பிடிச்சாங்க, விளம்பரத்துக்கு பண்ணாதீங்கன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை தான் எடுத்தாங்களே சார். அவனை கைது பண்ணாங்க, குண்டாஸில் போட்டாங்க, மறுக்கலை. அவங்க வேலையை சரியாக செஞ்சாங்களான்னா செய்யலைன்னு சொல்லுவேன் நான். முதலமைச்சரும் தவிர்த்தார், ஆளுநரும் தவிர்த்தார், அரசியல் கட்சிகளும் சுயநலம் கலந்த அரசியலை செஞ்சு, எதிர்கட்சிகளுக்கே ஒரு அரசியல் சுயநலம் கலந்த அரசியலை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இதில் சௌமியா அன்புமணி போராட்டத்துக்கு வரும்போது கைது செய்யப்படுறாங்க. நாம் தமிழர் தரப்புலேருந்து சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாகவும் கூட நிறைய வர்றதை பார்க்க முடியும். இப்போ எதிரில் வந்து இதை மையமாக வைத்து வேறு பாஜக, நாம் தமிழர், பாமக ஒரு லைனில் சேர்றது போல இருக்குது. இது வேற வகையில் கை கொடுக்கக்கூடிய அலையன்ஸாக மாறும். இல்லை, அது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை மையப்படுத்தி எனக்கு இந்த அரசியலுக்குள்ள பேசல உடன்பாடு இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், அந்த பொண்ணை நம்ம வீட்டு பொண்ணா பாருங்க. அரசியலை பேசுகிற போது தனியாக பேசலாம். இதுக்கு இந்த ஒரு விஷயம் தான் கை கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் இரவில் ஒரு பூட்டிய ஒரு அறைக்குள்ள அரசியல் நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சிடும். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பின்னணி இதெல்லாம் அம்பலத்துக்கு வரதான் போகுது. நான் சொன்னேன், இப்போ ஓடோடி வந்து 2 பேரும் சொல்லலையா, ஐயோ சீமான் கரெக்டாக சொல்லிட்டார், ஆதாரத்தை நான் வெளியிடுவேன், அண்ணாமலை வர்றார், எங்களுடைய தீம் பார்ட்னர், ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்னு தமிழிசை ஓடி வர்றதை பார்த்தா கூட்டணி வந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதெல்லாம் வீதிக்கு வந்த பிறகு நம்ம விமர்சிக்கலாம். அம்பலத்துக்கு வரதான் போகுது. ஒரு நிகழ்வை வச்சு நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து திமுக ஒரு வழி பண்ணணும், திமுக ஒரு பாடம் கட்டி கொடுக்கணும் தான் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பயன்படுத்திக்க நினைச்சாங்க. அதில் முழுமையான நியாயம் இல்லைங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். தப்புன்னு நான் சொல்லலை.
உங்கள் வீட்டு பிள்ளையா அந்த பொண்ணை நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ அரசியல் ஆக்கியிருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். பக்காவாசி கால் ஹிஸ்ட்ரி எடுத்து வெளியே போட்டுருக்கணுங்கிற அண்ணாமலை எடப்பாடி பண்ணியிருக்கணும். இந்த யார் அந்த சார் நீங்கள் சொன்னீங்களே, அந்த வார்த்தை நிஜமாக இருந்தால் அந்த 7லேருந்து 10 மணிக்குள்ள யாருக்கு கால் போச்சோ அவன் தான் அந்த சார். அம்பலப்படுத்தியிருக்கணும், திமுகவின் முகத்திரையை கிழிச்சிருக்கணும். அப்படி இல்லையா, கமிஷனர் சொன்னது நிஜம்தான், அது ஃப்ளைட் மொல்லாம் அதுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது, சார்னு யாருமே இல்லைன்னு அந்த உண்மையை நேர்மையோடு ஒத்துக்கிட்டு இன்றைக்கும் லட்சக்கணக்கான மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க +2ல் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும்னு. அந்த மாணவிகள்லாம் என்ன நினைப்பாங்க? ஐயோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி நடக்குதா, ஒரு பீதி வரும்ல. அந்த பீதியை நீங்களும் அதிகமாக்கலாமா? உங்கள் உறவுகளுடைய பொண்ணுங்களும் தானே அதில் இருக்காங்க, படிக்க போகிறாங்க. இன்றைக்கும் அடுத்தடுத்த வருஷங்கள் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் உங்கள் உறவுகள் தானே படிக்கிறாங்க. நாம் உருவாக்குன நிறுவனத்தின் நம்பிக்கையை நம்மளே சிதைக்கிற மாதிரி. சார் நம்ம சமூகம், நம்ம வீட்டு பொண்ணுங்க நிறுவனம் எல்லாம் அப்புறம் சார், நம்ம வீட்டு பிள்ளைங்க மனசுலேயே நீங்கள் பீதியை விதைக்கிறீங்க, தேவையில்லாத பீதியை விதைக்கிறீங்கன்னு சொல்கிறேன். அப்ப இந்த ஒரு சம்பவத்தை வைத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இது அங்கே நடக்கல, எங்கே நடக்கல, பொள்ளாச்சியில் 100 பேர், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு திமுக சொன்னால் அதை விட அபத்தம் வேற இல்லை. ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான். ஆட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த ஆட்சியாளர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கிறதா மக்கள் பார்ப்பாங்களே தவிர, தப்பு நடந்துச்சு உடனே இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஆட்சியும் எந்த கவர்மெண்ட்டும் இங்கே நடக்காது. எல்லா ஆட்சியிலையும் தவறுகள் நடக்கும். அந்த தவறை ஆட்சியில் இருக்கிற கட்சி எப்படி எதிர்கொள்ளுது, இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறது, குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையோடு நடந்துக்கிறங்கிறதா மக்கள் பார்ப்பாங்க. இந்த ஓவரால் சினாரியோவில் சீமான் தொடங்கி நாம் தமிழர் தொடங்கி ஆளுநர் விவகாரம் வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் டிடிவி அண்ட் சசிகலா அந்த தரப்பினுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? சசிகலாவை பிறகு அவங்களும் அறிக்கை விட்டு தானே, தினகரன் அறிக்கை விட்டுட்டு தானே இருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பண்ணார். சீமான் பெரியாரை பற்றி பேசுனதுக்கு எதிர்ப்பு கருத்து தெரிவித்தார். பிஜேபியினுடைய கொள்கை தான்ட்டு அவர் ஒன்றும் மௌனமாக இல்லை. தப்பு, பெரியாரை சீண்டுவது தவறுன்னு தான் அவர் அறிக்கையை வெளியிட்டார். திமுக எதிர்ப்பு நிலையில் இன்னும் உறுதியாக இருக்கிறார். அரசியல் ரீதியாக பிஜேபியினுடைய அணியில் தேசிய ஜனநாயக கூட்டில் ஒரு அங்கம் வைக்கிறார். அதை தாண்டி அதில் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அரசியலில் ஃப்ரண்ட் லைனில் இல்லாதது போலவே இருக்கு. ரொம்ப அதுக்கு மீடியாக்களும் ஒரு காரணம். ஒரு காலத்தில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, இன்னைக்கும் தினசரி ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு போகிறார். எத்தனை நிகழ்ச்சி எத்தனை மீடியா காட்டுறாங்கன்னு ஒன்று இருக்குது. ப்ளஸ் இன்னைக்கு அரசியல் அவர் அவ்வளோதான் பண்ண முடியும், பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி என்ன பண்ணியிருக்க முடியும்? தமிழ்நாடையே திரும்பி பார்க்குற அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஒரு போராட்டத்தை நடத்துவோம். ஒரு காலகட்டம், ஒருத்தருக்கு ஒரு காலகட்டம் வரும். தினகரனுக்கு மீண்டும் ஒரு காலம் வரும்ன்ற நம்பிக்கையோட தான் அவங்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாத்தையுமே பொலிட்டிக்கல் பண்ணணும், எல்லா நேரமும் தினகரன் தலைப்பில் வரணும்னு இல்லை. எதிர்கட்சியினருக்கு உரிய பங்களிப்பை, இடத்தை எல்லா ஊடகங்களும் கொடுக்கணுங்கிற அந்த ஆரோக்கியமான இதை வச்சு சொல்கிறேன். தினகரன் இன்னைக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அது கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது மீடியாக்களுடைய அன்றைய காலகட்டத்து மனநிலையை பொறுத்தது. ரைட். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.